ஹாய் கேகே ஃபேமிலிஸ், ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த சென்னை பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சென்னை பிரியாணி கத்திரிக்காய் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்க போறோம். இதுக்கு பேன்ல 1/2 கப் வேர்க்கடலை, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நீங்க இதுக்கு பதிலாக கருப்பெள்ளு கூட யூஸ் பண்ணலாம். நல்லா ரோஸ்ட் ஆனோடனே ஒரு சைடு ஆற வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு கத்திரிக்காவை ஃபர்ஸ்ட் நம்ம தனியா எண்ணெயில வதக்கி எடுக்க போறோம். இதுக்கு வதக்குற அளவுக்கு எண்ணெய் பேன்ல சேர்த்துட்டு நல்லா நீளமா நறுக்குன கத்திரிக்காய் உள்ள சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திடலாம். இப்போ கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயிலேயே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்சோனே இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கிட்டு இதோட சேர்த்திருக்கேன். எண்ணெயிலே அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதோட ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா இதை வேக வச்சிடணும். இதுலயே தக்காளியும் நல்லா குழஞ்சு ரெடி ஆயிரும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க கடலை, எள்ளு இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கோரா அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளவுதான், மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய், நம்ம அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை மசாலா, தேவையான அளவு தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா சூப்பர் அண்ட் திக்கான நல்ல வேர்க்கடலை டேஸ்டோட நம்மளோட பிரியாணி கத்திரிக்காய் ரெடி ஆயிரும். இதை சுட சுட பிரியாணியோட சர்வ் பண்ணுங்க. சாப்பிடவே சும்மா சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பிரியாணி கத்திரிக்காவை உங்க வீட்லயும் செஞ்சு பார்த்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்களை வந்து மீட்